வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்ப நீங்க நெல்லை மாவட்டத்தில் இருக்கீங்க. நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம் சூறையாடப்பட்டிருக்கு. சாதியவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. சாதி மறுப்பு திருமணம் நடத்தியதாலேயே அவ்வளவு கோபம் அடைந்தார்களா அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொரு புறம் அந்த அளவுக்கு ஒரு தேசிய கட்சியினுடைய அலுவலகம் தாக்கப்படும் அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கா, மாவட்ட நிர்வாகம் காவல்துறை யார் கையில இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. நீங்க எப்படி இதை பார்க்கிறீங்க? உங்களுடைய முதல் கட்ட பார்வை? அதாவது சட்டம் ஒழுங்கு காவல்துறையில இருக்கக்கூடிய ஒரு பகுதியினர் ஒழுங்கா வேலை பார்க்கல என்பதெல்லாம் ஒரு உண்மை. அதுல ஒண்ணும் யாரும் மறைக்கிறதுக்கு இல்லை. சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டது என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, முழுமையாக காவல்துறை கட்டுப்பாட்டுல இல்லை அப்படிங்கிறது. இது ஒரு சடனா நடந்த ஒரு விஷயம். ஒரு அருந்ததிய சமூகத்தை சார்ந்த ஒரு பையன், ஒரு மேல் ஜாதின்னு சொல்ற ஒரு ஜாதியை சேர்ந்த ஒரு பொண்ணு, 2 பேரும் 6 வருஷமா நாங்க காதலிச்சுக்கிட்டு இருக்கோம். பொண்ணு வீட்டுல அதை ஏத்துக்க மாட்டேன்றாங்க. எனவே நீங்க எங்க திருமணத்துக்கு உதவணும் அப்படின்னு சொல்றாங்க. 13ஆம் தேதி எங்க கட்சி அலுவலகத்துல ஏராளமான நபர்கள் கலந்து கொண்டு அந்த திருமணம் நடைபெறுகிறது. பட் இந்த மாதிரியான திருமணம் நடைபெறுகிற போது பொதுவா என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, அது லீகலாவும் வேலிடா இருக்கணுங்கிறது அவசியங்கிறதுனால எப்போதுமே என்ன பண்ணுவோம்னா ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணி முடிச்சிடும். அப்ப நேற்றைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு காலையில இருந்து இவங்க முயற்சி செய்கிற போது அந்த எல்லா ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயும் பெண் வீட்டார்கள் நியமிக்கப்பட்ட அடியாட்கள் நிக்கிறாங்க. பெண் வீட்டுக்காரர்கள் அவங்களுக்கு சொந்தக்காரங்களோட வேற கூலிப்படையை சார்ந்த சிலரும் இருக்கிறார்கள் என்கிற தகவல் வருது. இதை ஒட்டி அவங்க அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் எங்கே இருக்காங்கன்னு தேடுறாங்க. பட் எங்களை பொறுத்தளவு நாங்க என்ன நினைச்சோம்னா, பொண்ணு மாப்பிள்ளையும் அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சா 1 கொலையோ 2 கொலையோ நடக்கலாம், கொலை முயற்சியும் நடக்கலாம் என்கிற பயம் இருந்தது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், முத்தையா ஆணவ கொலை. இதே மாதிரி மதன்குமார்னு ஒரு பையன், அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ண போது அவங்க மேஜரா இருந்த பிறகும் கூட ஒரு மாசமா அலைய விட்டாங்க. அந்த 1 மாசமும் அந்த பெண்ணை ஒரு ஹோம்ல வச்சிருந்தாங்க. அப்போ திரு அஸ்ராகர்க், அப்போ அவர் தென்மண்டல ஐஜியா இருந்தாரு. அவரும் திரு அமுதா IAS உள்துறை செயலாளரும் தலையிட்ட பிறகுதான் அந்த திருமணத்தையே பண்ணி வைக்க முடிஞ்சது. எனவே ஒரு பயங்கரமான த்ரெட் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்த அவங்க இருந்த இடத்த சொல்லல. இந்த மீன் டைம் அவங்க CPM அலுவலகத்தை அவர்கள் தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு என்று யோசிச்சதுனால நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, கமிஷனர்கிட்ட பேசணும். கமிஷனர் வெளியூர்ல இருந்தாரு. அப்ப என்ன சொன்னார்னா, நான் உடனடியா போலீஸ் அனுப்புறேன் அப்படின்னு சொன்னார். அவர் போலீஸையும் அனுப்பிட்டார். அந்த போலீஸ் வர்றதுக்கும் அதே சமயத்துல ஒரு 20க்கும் மேற்பட்ட ஒரு கும்பல் உள்ள வருது. உள்ள அவங்க இந்த பெண்ணை தேடி அந்த கண்ணாடி எல்லாம் அடிக்கிறாங்க, அங்க இருந்த ஃப்ரிட்ஜ போட்டு உடைக்கிறாங்க, கேஸை திறந்து விட்டுருக்காங்க. இப்படி பலவற்றையும் செஞ்சிருக்காங்க. சக்கிலிய பையனுக்கு இந்த எங்க ஜாதி பொண்ணு தேவைப்படுதா, நீங்க கம்யூனிஸ்டுக்காரங்க யாருக்கு வேணாலும் நீங்க உங்க பொண்ணை கொடுங்க, இத வேற மாதிரி பொண்ணை கொடுங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுங்கலாம் சொல்றது இல்லை. ரொம்ப அசிங்கமா எப்படி பேச முடியுமோ அப்படிலாம் பேசிட்டு இந்த பிரச்சனைகளே டீல் பண்ணிட்டு இருந்த பழனி என்கிற வழக்கறிஞர், அவரு எங்க மாவட்ட குழு உறுப்பினர், பெண்ணும் கூட, அவரை கடுமையா தாக்கியிருக்காங்க. அதே போல அலுவலகத்தில் இருந்த முருகன், அருள்ராஜ், சுடலைராஜ் இவங்கெல்லாம் தாக்கியிருக்காங்க. பிறகு போலீஸ் போர்ஸ் வந்திருக்காங்க. அப்புறம் இதுல கொஞ்சம் பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த என்டையர் எபிசோட்ல நெல்லை
காவல்துறையினுடைய ஒரு சில பேர் நடந்து கொண்ட முறை வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு ஜாதி உணர்வோட ஒரு தங்கள் கடமையை செய்யாமல் அவங்க நடந்து கொண்டார்கள் சொல்ல முடியும். ஒண்ணு பிபின் என்கிற ஒருவர், அவர் வந்து பழனிகிட்ட போன் பண்ணி என்ன சொல்றாரு, அந்த பொண்ணை நீங்க ஸ்டேஷன்ல கொடுக்க வேண்டாம். அதாவது இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஸ்டேஷனுக்கு கொண்டு வரோன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு விசாரணையில இருக்கேன், நான் வந்த பிறகு கூட்டிட்டு வாங்க, இப்ப கூட்டிட்டு வந்துடாதீங்க அப்படின்னு. அப்ப இதுக்கிடையில இவர் விபின் என்ன சொல்றாரு, நீங்க ஒரு இடத்துக்கு வாங்கன்னு பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லி பொண்ணு மாப்பிள்ளையை எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நீங்க ஸ்டேஷன்ல ஒப்படைக்க வேண்டாம் என்று சொல்றாரு. கூட இன்னொரு அதிகாரியும் அவர் கூட இருக்கார். இது இது நடக்குதுன்னு இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்ச உடனே ஸ்டேஷனை தவிர எங்கேயும் நீங்க ஒப்படைச்சிடாதீங்க, பெரிய டேஞ்சர் இருக்குன்னு சொல்றாரு. அது எப்படிங்கிற கேள்வி தெரியல. கமிஷனர் ரொம்ப நல்லவர். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து தூத்துக்குடியில இருந்தபோது அவர் டிஎஸ்பியா இருந்தார். அவரு பெண் வீட்டுக்கு தகவல் சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா கமிஷனர் அலுவலகத்திலிருந்து இந்த போலீஸ்காரங்க வந்த உடனே இந்த தகவல் அந்த பெண் வீட்டாருக்கு தெரிஞ்சு அவங்க அடியாட்களோட வராங்க. பொதுவா இந்த மாதிரியான கேசஸ்ல என்ன பண்ணுவோம்னா, பெண் வீட்டார்கள் இயல்பா நீங்க ஜாதி இல்ல, ஏற்றத்தாழ்வு இல்லை என்று நீங்கள் 1000 தான் நினைத்தாலும் அவங்களுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருப்பாங்க. நம்ம பொண்ணு இப்படி போயிடுச்சே, அவங்க கேட்பானே இவன் கேட்பானேன்னு அவங்க பதட்டத்துல இருப்பாங்க. எனவே அவங்க பேசுறதையோ அவங்களுடைய நடத்தையோ நாங்க எப்போதுமே ரொம்ப நிதானமா தான் ஹேண்டில் பண்ணுவோம். அவங்க வந்து என்ன பேசினாலும், ஏன்னா இன்னைக்கு ஒரு நாளோட போறது இல்லை, நாளைக்கு இந்த பொண்ணும் பையனும் அந்த வீட்டுக்கு போகணும். பெரும்பாலான வழக்குகளில் என்ன நடந்திருக்கும், நேர்வுகளில் என்ன நடக்கும்னா, குழந்தை பிறந்த உடனே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. சோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்களை பகைத்து கொள்ள வேண்டியதில்லை. அவங்களுடைய கோபத்துல அது சமூக நிர்பந்தம் இருக்கு, எனவே பண்ண வேண்டாம்னு நினைப்போம். ஆனா என்ன பிரச்சனைனா, பந்தல் ராஜா என்கிற ஒரு நபரும், அவர் இன்னைக்கு கூட ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அவருடைய இன்ஸ்டா பேஜ்ல. என்ன போடுற, அவர் உள்ள இருக்காரு, ஆனா என்ன போட்டிருக்காருன்னா, என்னை விடுதலை பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க பழனி போட்டோவை போட்டு, கம்யூனிஸ்டுக்காரன் நீ யார வேணாலும் அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு ஒண்ணு போட்டு வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதுவும் இன்னுமாக போட்டு வச்சிருக்காரு. அவர் கூட்டிட்டு வந்த ஜெயக்குமார் என்பவர் கூலிப்படையை சேர்ந்தவர் என்று சொல்றாங்க. அவர் கையில கத்தி இருந்திருக்கு. ஆனா அந்த கத்திய இப்போ இது தள்ளுமுள்ளு நடக்கும்ல, அந்த தள்ளுமுள்ளு நடந்த போது கத்தி கீழே விழுகுது, அவரும் தடுமாறி கீழே விழுகிறார். ஆனா கத்தியை எடுத்துக்கிட்டு மார்க்சிஸ்ட் கட்சி ஆட்கள் யாரோடவும் அவர் வந்து சண்டை போடல, அதை கொண்டு போய் அங்க வச்சுட்டு வந்துடுறாரு. ஏன்னா பெண்ணு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு பாத்தீங்களா ஆபீஸ்ல. எனவே அவருடைய நோக்கம் அந்த பொண்ணு அந்த பையன் இந்த 2 பேர்ல ஒருத்தரா இருந்திருக்கும். 3வது விஷயம், ஒரு அருந்ததியர் பையன் இப்படி செய்து விட்டானே, பட்டியலினத்தை சேர்ந்தவன் இப்படி செஞ்சுட்டானேன்னு வர்றாங்க, சக்கிலிய பையலுக்கு எங்க பொண்ணு கேக்குதோன்னு பேசுறாங்க, இப்படி எல்லாம் பேசுறாங்க. ஆனா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு அந்த கம்ப்ளைண்ட்ல SC/ST அட்ராசிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் இல்ல. கொலை முயற்சி, அவரு கத்தியோட எல்லாம் வந்திருக்காரு, தேடுறாரு, கொலை முயற்சி வழக்கு பதியப்படல. அதே போல கார்ல வந்தவங்க இந்த தகராறு நடந்த பிறகு அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க, போலீஸும் வந்துருது. ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, திரும்ப வந்து அந்த காரை எடுத்துட்டு போறாங்க. எப்போதுமே ஒரு வன்முறைக்கு அல்லது வந்து ஒரு அத்துமீறி நுழைஞ்சதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களோ வாகனமோ அதை காவல்துறை கைப்பற்றும். ஆனா இந்த கேஸ்ல காவல்துறையே நின்று அதை எடுத்து கொடுத்திருக்காங்க என்பதை பார்க்க முடியுது. எனவே காவல்துறையில் ஒரு பகுதி ஜாதியாகவும் இருக்கு, பணத்துக்காகவும் வேலை செய்யுது. இந்த பொண்ணோட அம்மா வந்து வட்டி பிசினஸ் பண்றவங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ வட்டி பிசினஸ் பண்றதுல ரொம்ப பரவலா பண்ற ஆட்கள் வந்து அடியாட்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்களோட ஆட்களையும் அவங்க கூட்டு வந்திருக்காங்க. போலீஸ்ல விபின் மாதிரியான ஆட்களையும் அடியாளா வச்சிருக்காங்க. எனவே இதுதான் பின்னணி.
ஆனா இதுக்கு உடனே தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு கெடுபோச்சு. உண்மையிலே ஒரு கடுமையான கோபம் எங்க தோழர்கள் மத்தியில இருக்கு. ஒரு கட்சியினுடைய அலுவலகத்தை புகுந்து தாக்குவது என்று வந்தால் அதை எப்படி அனுமதிக்க முடியும்? இது அன்யூஷுவல், இது வழக்கத்துக்கு மாறானது, விடக்கூடாது என்கிற கோபம் இருக்கிறது என்பது உண்மை. உடனே ஸ்டாலின் காரணம், அது சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, எல்லாமே கெட்டு போச்சுன்னு சொல்றது இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு அண்ணாமலை ஸ்டைல். எனவே அதுக்கு மேல அதுல உடனே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. உண்மைதான். நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே முதலமைச்சர்கிட்ட நாங்க சொல்லியிருக்கோம். நீங்க கன்னியாகுமரி மாவட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க சங் பரிவார ஆட்கள் தான் போலீஸ்ல ஐஎஸ்ல இருக்காங்க. நீங்க எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் எந்த அளவுக்கு அவங்க இருந்தாங்கன்னு பாருங்க. ஒரு டிஎஸ்பி லெவல்ல, அதாவது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நாங்க 2022 நவம்பர் 6ஆம் தேதி, அந்த தேதி எதுக்காக சொல்றேன்னா, அன்னைக்கு சிஐடியினுடைய மாநாட்டு பேரணி நடக்குது. அதுக்கு நாங்க பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கோம். அப்பதான் ஆர்எஸ்எஸ் நாங்க ரூட் மார்ச் நடக்கிறதுக்கு இடம் வேணும்னு கேக்குறாங்க. நாங்க ஆகஸ்ட் மாதமே பெர்மிஷன் வாங்கி அந்த நாகராஜா திடல் கார்பரேஷன் கிட்ட பணம் கட்டணும். பணம் கட்டி அந்த இடத்த வாங்கியிருக்கோம். எந்த ரூட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஆனா அந்த டிஎஸ்பி என்ன சொல்றாருன்னா, சார் கோர்ட்ல அவங்களுக்கு ரூட் மார்ச் கொடுக்க சொல்லிட்டாங்க, எனவே நாங்க நாகராஜா திடல் தான் வேணும்னு கேக்குறாங்க, எனவே நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு. ஏங்க நீங்க, நான் இவ்வளவு நாளைக்கு முன்னால தமிழ்நாடு முழுவதும் இருந்து தோழர்கள் வருவாங்க, அது பேரணி நடக்க போகுது, பணம் கட்டி இருக்கோம், இவ்வளவும் பண்ண பிறகு இன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறாருங்கிறதுக்காக நீங்க எப்படி கொடுக்க முடியும்? இல்ல சார், அவங்க கேட்டாங்க சார், இது கோர்ட் உத்தரவு சார். பிறகு நாங்க திரு அஸ்ராகர்க் ஐபிஎஸ், அவர் தென்மண்டல ஐஜியா இருந்தார். அவர் என்ன சொன்னாரு, கோர்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு அர்த்தம் அடுத்தவங்களுக்கு இருக்கிற உரிமையெல்லாம் பறிக்கலாம் முடியாது. கோர்ட்ல கேட்டாங்கன்னா இந்த இடம் இந்த காரணத்துக்காக கொடுக்க முடியாது, ஏற்கனவே கொடுத்துருக்கோங்கிறத சொன்ன பிறகுதான் அதை கொடுத்தாங்க. சோ அந்த மாவட்டம் அப்படின்னா, இந்த மாவட்டத்தை பொறுத்தளவுல நீங்க ஆணவ கொலை நடக்கிற போது இதுக்கு முன்னால 2 இன்சிடென்ட், பட் அதெல்லாம் ரூரல் ஏரியால நடந்தது, இந்த கமிஷனரேட் ஏரியால நடந்தது கிடையாது. ரூரல் ஏரியால என்ன நடக்குதுன்னா, ஒரு ஜாதி ஆணவ கொலை நடக்குது. முத்தையா ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னால, கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் அருந்ததியர் பையன்தான். அது ஒரு இடைநிலை ஜாதி பெண்ணு. அந்த பையனை வெட்டி கொன்னுடுறாங்க. கொன்னுட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த பஞ்சாயத்து தலைவர் அவங்க அப்பா அம்மாவை கூட்டு வச்சு பேரம் பேசுறாரு. SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட் கீழே கேஸ போட்டுட்டு அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த பஞ்சாயத்து தலைவர் ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருவோம், நீ இவங்க தான் கொண்டாங்கன்னு சொல்லாத, யாருன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு பேரம் பேசுறாங்க. பிறகு அவங்க வேற வழி இல்லாம வாராங்க. அதுக்கு பின்னால SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்டை எடுத்துட்டு, ஏன்னு கேள்வி வரும் பாத்தீங்களா, அவர்களுடைய அந்த பையனுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய 3 பேர் பேர்ல கேஸ போட்டு அடிச்சு ஒத்துக்க சொல்லி 3 பேர் மேர்லையும் குண்டாஸ் போடுறாங்க. பிறகு அவங்க ஐயோ பாவம் என்ன பண்ணுவாங்க, அவங்க மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு தான் வந்தாங்க. சோ நாங்க முடிவு பண்ணி என்ன பண்ணோம்னா, இதை அனுமதிக்க கூடாது என்கிற முறையில இதை சேலஞ்ச் பண்ணணும்னு நினைச்சோம். அந்த போர்டு இருக்கு இல்லையா, கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னால போர்டுல நீங்க சொல்ல முடியும். அந்த போர்டுல நாங்க எங்க தரப்பு வாதங்கள்லாம் வைத்த பிறகு போர்டு குண்டாசை ரத்து பண்ணுச்சு. இன்னொன்னு, முள்ளீர் பள்ளத்துல பொண்ணு பேரு வேணாம், பையன் பேரு அந்த கேஸ்லயும் மதன்குமார், அவன் தலித் பையன், பொண்ணு ஒரு உயர் ஜாதி பொண்ணு. இவங்க பொண்ணோட சைட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணுக்கு 19 வயசு ஆயிடுச்சு. அந்த பொண்ணை ஒரு ஹோம்ல கொண்டு போய் வைக்கிறாங்க. 1 மாசமாக இங்கிருந்து பேசுறாங்க போறாங்க, எதுவுமே நடக்கல. கடைசியில நான் ஒரு நாள் வந்திருக்கையில இவங்க குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்காங்களே என்னன்னு கேட்கும்போது இந்த விஷயத்த சொன்னாங்க. பிறகு திரு அமுதா IAS அவர்களுக்கும், அவங்க தானே உள்துறை செயலாளர், அவங்களுக்கும், திரு அஸ்ராகர்க் IPS அவர்களுக்கும் நான் வாட்ஸ்அப்ல இந்த விஷயங்களை எல்லாம் போட்டேன். நான் போட்டு ஒரு 25 நிமிஷத்துல திரு அஸ்ராகர்க் லைன்ல வந்தார்.
நீங்க இதை யாருன்னு கேட்டாரு. நான் கனகராஜ், சிபிஎம் ஸ்டேட் செக்ரட்டேரியட் மெம்பர் அப்படின்லாம் சொன்ன பிறகு, நல்லது, அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணை கொண்டாந்து விட்டுருவாங்க அப்படின்னாரு. அதுக்கு பின்னால அந்த பையனை அனுப்பி விட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல இது நைட் ஆயிடுச்சு, நாளைக்கு வந்து கூட்டிக்கலாம்னு சொல்றாங்க. இயல்பா நம்ம என்ன நினைப்போம், சரி ஹோம்ல தானே இருக்கு, நாளைக்கு கூட்டிக்கலாம். ஆனா திரு அஸ்ராக்கருக்கு வந்து என்ன கேட்டாரு அப்படின்னா, கொஞ்சம் கழிச்சு அவரே போன் பண்ணாரு. பொண்ணு வந்துருச்சா அப்படின்னு கேட்டாரு. இல்ல சார் நாளைக்கு தர்றேன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு சட்டமும் தெரிய மாட்டேனது, ஒன்னும் தெரிய மாட்டேனது. இன்னைக்கு நைட் அந்த பொண்ணு ஏதாவது சூசைட் பண்ணிக்கிட்டா அதுக்கு யாரு பொறுப்பு இருக்கிறது? இவங்க எல்லாம் சஸ்பெண்ட் ஆகி போயிருவாங்க. உங்களுக்கு சட்டம் தெரிய மாட்டேனது. 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை எப்படி ஹோம்ல வைக்க முடியும் அப்படின்னு சத்தம் போட்ட பிறகு அப்படியே கொண்டாந்து கொடுத்தாங்க. சோ இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. எனவேதான் இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல இங்க இருக்கக்கூடிய ஒரு பகுதி காவல்துறையினர் அவங்க வந்து இப்ப இன்னைக்கு கூட கலெக்டர் இதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னா, அனைவருமே வந்து தலித் சமூகத்திலிருந்து நம்ம பார்க்கிற பொழுது இந்த அரசாங்கம் இடைநிலை சாதிகளுக்கான ஒரு அரசாங்கமா இருக்கு. காவல்துறையில இடைநிலை சாதிகளுக்கான ஒரு மனோபாவம் வந்து ஊடுருவி இருக்கு. இப்ப நீங்க சொல்ற குற்றச்சாட்டும் அதே அடிப்படையில தான். இப்போ அந்த விஷயத்தை இப்ப நாங்குநேரி விஷயம் கூட எடுத்துக்கிட்டோம்னா, நாங்குநேரியில அந்த பள்ளி மாணவர் தாக்கப்பட்ட பிறகு அதை வந்து நேர்ல போய் அமைச்சர்களை பாக்குறாங்க, ஆறுதல் சொல்றாங்க. அந்த பையன் வெற்றி பெற்ற பிறகு முதலமைச்சரே கூப்பிட்டு வாழ்த்து சொல்றாரு. இது எல்லாமே நடந்தாலுமே கூட சம்பவம் நடைபெற அன்னைக்கு இல்ல சம்பவத்திற்கு முன்னாடியோ அதை எப்படி தடுப்பது, இல்ல வந்து இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்காமல் இருப்பதற்கு அந்த மனப்பாமைய வளர்த்தெடுக்காம இருப்பதற்கு என்ன நடவடிக்கை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இல்ல அதாவது பாலாஜி, நீங்க ஒன்ன கவனத்துல வச்சுக்கங்க. நீங்க வந்து நான் இப்பவும் இந்த போலீஸ்ல இருக்கக்கூடிய பகுதி தப்பு பண்ணுது. ஆனா அதே சமயத்துல இந்த தவறுகள் கடந்த காலத்துல எப்படி இருந்ததுன்னா, சங் பரிவார் அல்லது வலதுசாரி கருத்துக்கள் சமூகத்தில் இவ்வளவு தாக்கம் செய்யாத போது இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு கொடுமை அடக்கம். ஆனா டக்குன்னு யாரு தலையிடுவா? போலீஸ் தலையிடும். ஆனா இந்த காலத்துல சங் பரிவார் அந்த ரைட் விங் பாலிசி வந்த பிறகு என்ன, இவங்க எல்லாம் நம்ம பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணலாம் என்று நினைக்கிறாங்க. எனவே நான் சொல்றது, நீங்க வந்து வாச்சாத்தி மாதிரியான விஷயங்கள் நடந்தது பாத்தீங்களா? அதுல ஜெயலலிதா, செங்கோட்டை அவங்க எல்லாம் நடந்துகிட்டது மாதிரி அல்ல இது. நீங்க சின்னதுரையை இவர் பார்த்தாருங்கிறத சாதாரணமா நீங்க கடந்து போக முடியாதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். இங்க ஒரு தேர்தல் உங்களுக்கு முன்னால நிக்குது. ஒரு ஒரு அந்த சமூகத்துல ஒரு பகுதி செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு சவால் விடுறாங்க. அந்த சமயத்துல தன்னுடைய அமைச்சர்களை முதலமைச்சர் அவர்கள் அனுப்பி வைப்பதோ அல்லது தான் அவனுக்கு போன்ல கூப்பிட்டு ஆறுதல் சொல்வது என்பதோ, அந்த பையனை படிக்கிறதுக்காக வேற ஒரு இடத்துல வீடு கொடுக்கறதோ அல்லது அவங்க கேட்கிற ஸ்கூலை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதோ, அவன் வெற்றி பெற்ற பிறகு அவனுக்கு வாழ்த்து சொல்வது என்பதோ சாதாரணமான விஷயம் என்று நீங்க கருதக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த தலைமை இப்படி இருக்கிறதுக்கும் கேடஸ்ல ஒரு பகுதி அல்லது இவங்கள ஒரு பகுதி ஒரு 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 அரசினுடைய நிலைப்பாட்டுக்கு மாறாக இருப்பதற்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனையை நாம புரிந்து கொள்ளணும். நான் உதாரணமா கேட்கிறேன். திரு KN நேருவோட சகோதரர் ராமஜெயம் கொல்லப்பட்டார். இன்னைக்கு வேற கண்டுபிடிக்க முடியல. அது அரசாங்கத்தினுடைய குறைன்னு நீங்க சொல்லுவீங்களா? ஜெயக்குமார் காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர், திருநெல்வேலி, ஜெயக்குமாரோட மரணம், அது ஒரு கட்டத்துல அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அது பார்த்தா சூசைட் மாதிரிதான் தெரியுதுன்னு பேசுறாங்க. ஆனா ஒழுங்கா விசாரிங்கன்னு சொல்லி எல்லாம் சத்தம் போட்ட பிறகு அதுக்கு பின்னால அந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் காங்கிரீட்டா என்ன வந்திருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. எனவே இதுக்கு உடனே திமுக பொறுப்பு, ஸ்டாலின் பொறுப்புன்னு போங்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழிமுறை கிடையாது. ஏங்க யாரும் இந்த மாதிரி இருக்கிறவங்க யாரும், இப்ப நான் சொன்ன இப்போ ஒரு 4-5 வழக்கு சொல்லியிருக்கேன்.
இந்த விஷயங்கள்ல யாரா பாஜக அலுவலகத்துக்கு போக மாட்டேன்றாங்க, ஏன் அதிமுக அலுவலகத்துக்கு போக மாட்டேன்றாங்க, ஏன் திமுக அலுவலகத்துக்கு போக மாட்டேன்றாங்க, ஏன் காங்கிரஸ் அலுவலகத்துக்கு போக மாட்டேன்றாங்க? சரி, அங்க இருக்கக்கூடிய கேடர்ல ஒரு பகுதி இன்னும் இதை தாண்டி வர வேண்டிய இருக்கு. நீங்க என்னைய கொஞ்ச காலத்துக்கு முன்னால கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு ஜாதி பெருமிதம் இருந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் அப்படின்லாம் நினைக்கிற மனோநிலை இருந்திருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி அதுபோல தமிழ்நாட்டில் இருந்தக்கூடிய ஒரு சோசியல் அசட் திராவிட இயக்கம்னு பொதுவா சொல்றதை விட பெரியார் அவர்களுடைய விடாப்பிடியான போராட்டம், அப்புறம் நீங்க திமுக அதிமுக அதுல நீங்க பாத்தீங்கன்னா 2 பேருமே நடத்தி இருக்கக்கூடிய கேம்பெயின்ஸ் இதெல்லாம் சேர்ந்துதான் அது நடந்திருக்கு. எனவே எடுத்த உடனே ரைட்டு சின்னதுரையை வெட்டிட்டாங்களா, ஸ்டாலின் ராஜினாமா பண்ணட்டும், அல்லது சிபிஎம் ஆபீஸ்ல அடிச்சிட்டாங்களா, ஸ்டாலினுக்கு திறமை இல்லை அப்படின்னு பேசுறவங்க எல்லாரும் இதை வளர்த்து விடுகிறவர்கள். இப்ப இதுல நடவடிக்கை இன்னைக்கு நான் கலெக்டர் இல்லை, ஆனா கலெக்டர் என்ன சொல்றாரு, டிஆர்ஓவை மாவட்ட வருவாய் அலுவலர் இருப்பாங்க, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி நாங்க போய் பார்த்தோம். அவங்க பேசினாங்க. கொஞ்சம் கழிச்சு கமிஷனர் இல்லை அப்படிங்கிறதுனாலதான் நாங்க கலெக்டர்கிட்ட ட்ரை பண்ணோம். கமிஷனர் நான் ஊர்ல இல்லைன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்புறம் நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, நான் ஊர்ல இல்லைன்னு சொல்லி முடிச்சுட்டேன், எதுவும் சொல்ல வேண்டிய இருக்கான்னு கேட்டாரு. ஆமான்னு சொன்னேன். இப்போ எங்க டெப்டி கமிஷனர் உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லி அவங்க டெப்டி கமிஷனர் கொஞ்சம் கழிச்சு பேசினாரு. இப்ப நான் எங்க மாவட்ட செயலாளர் ஸ்ரீராம், மாநில குழு உறுப்பினர் பாஸ்கர் எல்லாம் போய் பேசணும். இவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க போலீஸ் தரப்புல, எப்படி ஒருத்தர் நீ ஸ்டேஷன்ல கொடுக்காதீங்க எங்க கிட்ட ஒப்படைங்கன்னு சொன்னாரு, எப்படி போலீஸ் வர்றதுக்கும் இந்த கும்பல் அடிக்கிறதுக்கும் ஒரே நேரமா இருக்கு, எப்படி அவங்க சமூக விரோத சக்திகளை கூலிப்படையை கூட்டு வந்திருக்காங்க, அவங்க நீ சக்கிலிய பயிலுக்கு இது தேவையான்னு கேட்டு எங்க பொண்ணு கேட்குதான்னு கேட்டு இவ்வளவு தாக்குதல் நடத்தின பிறகும் SC/ST அட்ராசிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் போடாம இருக்கிறது சரியில்லை. நான் அவர்கிட்ட உண்மையை சொன்னேன். எங்க அலுவலகத்துல சிந்தி கிடக்கிற ரத்தம் முழுவதும் எங்க ரத்தம் இல்லை, இந்த கோவத்துல கண்ணு முன்ன தெரியாம கண்ணாடியை குத்தி அவங்க கையை கிழிச்சிருக்கு அவங்க ரத்தம். ஆனா கத்தியோட ஜெயக்குமார் வந்ததை கீழே அத திரும்ப தாக்கும் போது தள்ளி விடும்போது அவங்க தாக்க வர்றாங்க, இவங்க தள்ளி விடுறாங்க. அப்ப அவரு கீழே விழுகிறாரு. அவரு கீழே விழும்போது என்னன்னா இடுப்புல கத்தி கீழே விழுது. அந்த கத்தியை எடுத்துக்கொண்டு போய் வச்சுட்டு எங்க ஆட்களோட சண்டை போட்டிருக்காரு. கத்தியை எடுத்துக்கொண்டு போய் கார்ல வச்சுட்டு சண்டை போடுறாரு. அப்ப என்ன பிரச்சனைனா அவருடைய நோக்கம், அந்த கத்திக்கான நோக்கம் என்னன்னா அந்த பையனோ அந்த பொண்ணோ தான். ஆனா நீங்க SC/ST அட்ராசிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்டும் போட மாட்டேன்றீங்க, கொலை முயற்சி வழக்கும் போட மாட்டேன்றீங்க அப்படின்னா அதெல்லாம் சரியில்லையே என்பதை சொன்னோம். அவர் சொன்னாரு, நான் லீகல் ஒப்பீனியன் எல்லாம் கேட்டுட்டு நான் என்னங்கிறத பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனவே ப்ராப்ளம் என்னன்னா தவறுகளே நடக்காத ஊருன்னு எதுவும் இருக்க முடியாதுங்க. ஆனா பந்தல் நீங்க சொன்ன அந்த குறிப்பிட்ட நபர் இருக்காரு இல்லையா, பந்தல் ராஜான்னு நபரு, இப்ப அவரு சட்டப்பையில வஉசி போட்டோ வச்சிருக்காரு, ஒரு சாதி சங்கத்துக்கான ஒரு தலைவராக தன்னை புரபகண்டா பண்ணிக்கிறாங்க. இப்போ ட்விட்டர்லயும் சரி, நீங்க சொல்ற இன்ஸ்டாகிராம்லயும் சரி, நாங்க யாருன்னு காமிக்கிறோம், எங்களுக்கு உங்க பொண்ணு கேக்குதா அப்படின்னு வெளிப்படையாகவே ட்வீட் போடுறது, அந்த சமூகம் சார்ந்த அமைப்புகள் சார்ந்த ஒரு ஐடியா வச்சுட்டு நாங்கெல்லாம் யார் தெரியுமா, இதுதான் உங்களுக்கு நிலைமை பாத்துக்கங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கே ஒரு எச்சரிக்கை கொடுக்கறது, இது எல்லாமே பாக்குறோம். அப்ப இந்த தைரியம் எப்படி அவங்களுக்கு வருதுன்னு நினைக்கிறீங்க? சாதி கொடுக்கற தைரியமா இல்ல அரசாங்கம் அந்த அதிகாரம் கொடுக்கற தைரியமா? அதாவது அவர்கள் வஉசியை பாக்கெட்ல வச்சிருக்க கூடாது, அது வஉசிக்கு இழைக்கிற துரோகம். வஉசி சாதிகளுக்கு அப்பாற்பட்டவன், வஉசி தமிழ் மக்கள் முழுவதுக்கும் சொந்தக்காரன். நீங்க வஉசி போய் அப்படி ஒரு ஜாதிக்குள்ள அடைக்கிறீங்க தெரியுமா? வஉசி தன்னுடைய வீட்டுல ராமையா குடும்பன் என்கிற தலித்தை வீட்டில் வைத்து வளர்த்து வந்தார். கோவப்பட்ட அப்பவும் இந்த மாதிரியான ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா, இப்ப
முன்னால எல்லாம் அந்த வீடுன்னா உடனே தெரு வந்துரும்ல. இந்த மரக்கதவு நீங்க பல நாட்கள் உள்ள இருந்து அந்த கதவை திறக்கும் போது பெரிய மரம் அந்த கதவுல முன்பக்கமா சாத்தி வச்சிருப்பாங்க. பொத்துன்னு இவர் மேல விழும். அவங்க குடும்பமே பதறி அடிச்சு காலையில எழும். அவரை போய் ஜாதிக்குள்ள அடைக்காதீங்க. நான் உங்களை ரொம்ப பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வஉசி அவர் அவர் கொண்டாடப்படணும். நான் ஜாதி தலைவரா இல்லை. அவங்க அப்பா பெரிய லாயர். அப்பா மேல பையனுக்கு பெரிய மரியாதை உண்டு. ஆனா அந்த மனுஷன் அப்பா அவரை பொறுத்தளவுல அவர் என்ன நினைச்சாரு, கேஸ் வருது, நம்ம ஆஜராகணும், வெற்றி அடையணும், அவ்வளவுதான் அவரு. ஆனா வஉசி என்ன, லஞ்சம் வாங்குறவனுக்கும் ஊழல் செய்யறவனுக்கும் நீ ஆஜராக கூடாதுன்னு அப்பாவுக்கு எதிராக வாதாடி 2 பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்காரு. மனைவியின் சரிதையை எழுதிய முதல் ஆளு வஉசி, மறந்துடாதீங்க. அவர் பேரை வச்சுக்கிட்டுலாம் நீங்க வராதீங்க. அவர் எங்க ஆளுப்பா, அவர் கம்யூனிஸ்ட். அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார். கடுமையான நெருக்கடிகள் வந்த போதும் சிக்கலுக்கு வைத்த போதும் அவரு நின்றுருக்காரு. இவங்களுக்கு என்ன தெரியும், வஉசியை பத்தி என்ன தெரியும்னு கேக்குறேன். ஜாதி சங்கமா இருந்துட்டுலாம் வஉசியை பேசக்கூடாது. வஉசி மிகப்பெரிய தலைவன், நாம் அறிந்திருப்பதை விட மிகப்பெரிய தலைவன். அப்படி ஒரு தலைவரை கொண்டு போய் இவங்க எங்க ஜாதி எங்க இது அப்படிலாம், அதாவது பாரதி இவங்கெல்லாம் ஒன்னா இருந்தாங்க. ஏன்னா அவங்க பெண்மையை பற்றி அவங்க 2 பேரும் உயர்த்தி பேசியிருக்காங்க. இவங்க பாவம் வெறுமனே அந்த காலத்துல நடைமுறையில இருந்த பேச்சுல சொன்னதுனால வஉசிய பிள்ளைவாள்னு அழைச்சதுனால அவரு பிள்ளைவாள் இல்ல, இந்தியாவினுடைய யுக புருஷர்களில் ஒருவர். எவனும் அதை நான் சொல்ல பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எதிராக நான் நிச்சயமாக தான் பேசுவேன். அப்புறம் 2, இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் இங்க கூடாது. அதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. என்ன செஞ்சிட முடியும்? எங்க அலுவலகத்தை அடிச்சிடலாம், என்னைய அடிச்சிடலாம், எங்க கட்சி அலுவலகத்தை அடிச்சிடலாம், அல்லது எங்க கட்சி ஆட்கள் அடிச்சிடலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் இருக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சி ஜாதி ஏற்றத்தாழ்வு தவறு என்று நினைக்கிறது. அது ஜாதியே மனிதனை பிரித்து வைப்பதற்கான ஏற்பாடு என்று நினைக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், உங்களை விட உயர்ந்த ஜாதின்னு ஒருத்தன் சொல்றான்ல, அதை நீ ஏத்துக்கிறியா? என்னை பொறுத்தளவில் கம்யூனிஸ்டுக்கு உயர்ந்த ஜாதியும் கிடையாது, தாழ்ந்த ஜாதியும் கிடையாது. பல பேர் என்ன சொல்லுவான்னா, எனக்கு உயர எவனும் கிடையாதுன்னு சொல்லுவான். ஆனா நீங்க ஜாதி ஒழிப்பு போராளியா இருக்கிறதுக்கு எனக்கு கீழே எவனும் இல்லடா அப்படின்னு சொல்லணும். எனவே இந்த மிரட்டல் உருட்டல் நாங்க அதை பண்ணிடுவோம், நாங்கள் செய்து கொண்டே இருப்போம். ஜாதி மறுப்பு திருமணங்கள் சட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்கும் பட்சத்தில் அதை செய்வதில் எங்களுக்கு எந்த இடர் வந்தாலும் அதை செய்வோம். அது எங்களுடைய வேலை. தொழிற்சங்க போராட்டத்துல எங்களை அடிச்சிருக்காங்க, முதலாளி மொத்தமும் சேர்ந்து அடிச்சிருக்கான். கூலிக்கான போராட்டத்தில் விவசாய தொழிலாளிகளாக கூலிக்கான போராட்டத்தில் எங்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கான். உழுபவனுக்கு நிலம் கொடுன்னு சொன்ன போது நிலப்பிரபுக்களுடைய கையாளாக காவல்துறை இருந்திருக்கிறது, நீதித்துறை இருந்திருக்கிறது. கோபாலகிருஷ்ணன் நாயுடுவ கார் வச்சிருக்கவன் தப்பு பண்ண மாட்டான்னு சொன்ன நீதித்துறை இருந்திருக்கிறது. இவங்களை எல்லாம் பார்த்துட்டு தான்ப்பா வந்திருக்கோம். ஆனா இவங்கெல்லாம் சொன்ன பிறகும் கூட, ஆனா இவங்க யாரும் எனக்கு தெரிஞ்சு சில பேர் வச்சிருக்காங்க, ஜாதி சங்கம் என்று வைத்திருக்கிறார்கள். ஆனா அவங்க எல்லாம் அப்படி சொன்னது மாதிரி தெரியல. சலம்புறதுக்கெல்லாம் எனக்கு, நான் தயவு செஞ்சு அவங்க கிட்ட கேட்கிறேன், என்னத்தையாவது செஞ்சு தொலைஞ்சிட்டு போ. ஆனா நாட் இன் த நேம் ஆஃப் வஉசி. வஉசி மிகப்பெரிய தலைவன். நீங்கள் எந்த சிமிழுக்கும் அடக்க முடியாத ஒரு தேசபக்தன், சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராக இருந்தவன், லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் எதிராக இருந்தவன். வஉசியை வச்சுக்கிட்டு கூலிப்படையை கூட்டு வருவியா? வெக்கமா இல்ல? அவருடைய சரிதை முழுவதையும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இங்க அதாவது பசித்தவனுக்கு சோறு போடுறதுக்கு வஉசி கோரல் மில்ல ஸ்ட்ரைக் நடக்குது. அவரும் சுப்பிரமணிய சிவாவும்
எனக்கு அப்படியே அவங்கள அப்படியே கண்ணுல இப்பவும் தோன்றுகிறார்கள் 2 பேரும். தெருவாக தூத்துக்குடி நகர தெருக்களை வெள்ளையன் நம்முடைய குடும்ப நம்ம நம்ம இந்திய தொழிலாளிகளுக்கு சம்பளம் கொடுக்காமல் வைப்பதன் மூலம் அந்த குடும்பங்களை பட்டினி போடணும்னு நினைக்கிறான். அப்ப சாப்பாடு போடுறது உன் கடமைடா அப்படின்னு கம்யூனிட்டி கிச்சனை உருவாக்க வச்சான். தூத்துக்குடி நகர தெருக்களில் எந்த பக்கம் போனாலும் எனக்கு அந்த நினைவு இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கு. தயவு செஞ்சு அந்த ஆட்கள்கிட்ட, மற்றதுக்கெல்லாம் நான் கண்டனம் தெரிவிக்கிறேன், கடுமையா பேசுறேன், இதுக்கு அவங்ககிட்ட ரொம்ப கைகூப்பி வேண்டிக்கிறேன், நீங்க வஉசி பேரால இதையெல்லாம் பேசாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா வஉசி ஒரு மிகப்பெரிய தலைவன், மிகப்பெரிய தலைவன், மிகப்பெரிய தொழிற்சங்கவாதி, மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதி, மிகப்பெரிய பெண்ணுரிமைவாதி, மிகப்பெரிய ஊழலுக்கு எதிரான ஒரு போராளி, மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரன். அவனுக்கு ஜாதி இல்ல, தமிழ்நாடு என்கிற எல்லை கூட இல்ல. நீங்க போய் அவ ஜாதிக்குள்ள எல்லாம் அடைச்சிடாது. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.